விஸ்வடாக் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் நண்பர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நண்பர்களே, இன்றைய திருக்குறள் என்னவென்றால் அழுக்காராமை அதிகாரத்தில் 162வது குறள். விழுப்பேற்றின் அஃதொப்பது இல்லையார் மாற்றும் அழுக்காற்றின் அண்மை பெறின் அப்படின்னு வள்ளுவர் கூறுகின்றார். நண்பர்களே, குறள் இன்னொரு முறை நண்பர்களே, விழுப்பேற்றின் அஃதொப்பது இல்லையார் மாற்றும் அழுக்காற்றின் அண்மை பெறின். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அடையக்கூடாத பேறுகளில் மிகச்சிறந்த பேறு அதை அடைந்தவர், அதாவது உயர்ந்த நன்மையை பெற்றவர். அதற்கு ஈடானது எந்த நன்மையுமே கிடையாது. அது யாருக்கு கிடைக்கும் என்றால், எவரையுமே பொறாமை குணம் கொண்டு பார்க்காமல் இருப்பவருக்கு கிடைக்கும். யாரையுமே பொறாமை குணம் கொண்டு பார்க்காமல் இருப்பவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் என்று வள்ளுவர் கூறுகின்றார். சரி, இப்போ குறளை ஒவ்வொரு வரியாக பொருள் காண்போம். விழுப்பேற்றின் என்றால் உயர்ந்த நன்மையை அடைந்தவர். அஃதொப்பது என்றால் அதற்கு ஈடானது எதுவுமே இல்லை. இல்லையார் மாற்றாம் அப்படி என்றால் என்ன? இல்லையார் மாட்டும் அப்படி என்றால் எவரிடத்திலுமே இவர் அவர் என்று பாராமல் எவரிடத்திலுமே இல்லாதது எது அப்படி என்றால் அழுக்காற்றின் பொறாமை அற்ற அண்மைப்பெறின் என்ற தன்மையை பெற்றிருப்பவரே யானால். சரி, இப்போ பேசிக்கா ஒன்று பார்ப்போம். பகைவர் எவரிடத்திலுமே என்று கூறுகின்றார். எவரிடத்தில் என்றால் என்ன? ஒன்று நண்பர்கள், இன்னொன்று பகைவர்கள். சரி, பகைவர்களிடம் நாம் பொறாமை கொண்டு இருப்பவையானால் எந்த பெரும் புண்ணியம் அது? எந்த ஒரு பெரும் குணத்தை பெற்றவராக இருந்தால் பகைவரிடமும் பொறாமை கொள்ளாதிருப்பார் என்று கூறுகின்றார். அப்போ பகைவரிடம் நாம் பொறாமை கொள்ளாமல் இருந்தால் அவன் என்னன்னு, ஐயோ நம்ம எவ்வளோ தீமைகள் நம்ம அவருக்கு செஞ்சோம், ஆனால் நம்ம அவருக்கு பார் நம்ம மேலே கூட எந்த ஒரு இதுவும் காழ்ப்புணர்ச்சி நினைக்காத அவருடைய வாழ்க்கையை பார்க்கின்றார். அப்படி என்று நினைக்கும் பொழுது அவர் திரும்பவும் நமக்கு தீங்கு செய்வதை நிறுத்திக் கொள்வார். எது? பகைவர். சரி, அப்ப நண்பருக்கு நம்ம எப்பயுமே தீங்கே செய்யக்கூடாது. அப்படி நம்ம மாறி நண்பருக்கு தீங்கு செய்கின்றோம் என்றால் அந்த நண்பர் நமக்கு எதிரியாக மாறிவிடுவார். அந்த நண்பரும் நமக்கு தீமையை செய்வார். சரி, அப்போ தீமைகள் செய்கின்ற பொழுது எங்கே அது என்ன குறைக்கிறது என்றால் நிம்மதியை குறைக்கின்றது. எப்பொழுது நிம்மதி இல்லையோ சந்தோஷம் என்பது அற்று போகின்றது. அப்ப நிம்மதி வேண்டும் என்றால் என்ன? பொறாமை கொள்ளாமல் இருக்க வேண்டும். பொறாமை என்றால் என்ன? பொறாமை என்பது அடுத்தவருடைய மனதில் நமக்கு தீங்கை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை குறைப்பது. பொறாமை கொள்ளாமல் இருந்தாலே அவரவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார். எனவே ஒரு மனிதனுக்கு நிம்மதி என்கின்ற சந்தோஷம் வேண்டுமானால் வாழ்க்கையில் பொறாமை என்னும் குணத்தை அற்றவனாக இருக்க வேண்டும். நிம்மதி மட்டுமே இருந்தால் சந்தோஷம் தானாக கிடைக்கும். சந்தோஷம் இருந்தால் வாழ்க்கை என்றும் ஒளிபெறும் என்று கூறி நாளை மீண்டும் மற்றும் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.